இந்தி அச்சுறுத்தலை எதிர்ப்போம் எனும் பொருளை மையப்படுத்தி மாநிலங்களவையில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா ஆற்றிய உரையின் சுருக்கம் இது. இந்திய அரசியலமைப்பு சட்ட ஏற்பாட்டின்படி இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக இந்தியை உயர்த்தி ஆங்கிலத்துக்கு விடை கொடுக்க இந்திய அரசு முடிவெடுத்த சூழலில் 1963 மே மாதம் அண்ணா ஆற்றிய உரை இது. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை எண்ணிக்கை அடிப்படையிலான ஆட்சி மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களின் உரிமைகள், உணர்ச்சிகள் ஆகியவையும் புனிதமென்று கருதி அவற்றை காப்பதற்கு பெயர்தான் ஜனநாயகம். இந்திய ஆட்சி மொழியாவதை எதிர்த்து உணர்ச்சிபூர்வமாக தெரிவிக்கப்படும் எதிர்ப்பை இந்த மசோதா கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த எதிர்ப்பு இந்தியாவின் ஏதோ ஒரு சிறு பகுதியிலிருந்து வரவில்லை, தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலிருந்தும் வருகிறது. என்னுடைய நண்பர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பூபேஷ் குப்தா இன்றைக்கென்று பார்த்து ஆங்கிலத்தை விரட்டியடித்தே தீர வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டார். எனவே ஆங்கிலத்துக்கு எதிராக கடுமையாக ஆங்கிலத்தையே பேசிவிட்டார். இந்தியர்கள் அனைவருக்கும் பொதுவாக ஒரு மொழி வேண்டுமென்று பலரும் பல விதங்களில் வாதாடினர். அது ஏற்கப்பட்டால் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில் ஒன்றைதான் பொது மொழியாக ஏற்க வேண்டும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா ஒற்றை நாடு என்று ஏற்றுக்கொள்வோமானால் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்தியா கூட்டாட்சி நாடு. இந்திய சமூகம் பன்மைத்துவம் கொண்டது. ஆகையால் ஒரே ஒரு மொழியை பொது மொழியாக ஏற்பது ஏனைய மொழி பேசுவோருக்கெல்லாம் அநீதி இழைப்பது போன்றதாகிவிடும். அது மட்டுமல்ல, சமூகத்தின் பெரும்பகுதி மக்களால் அம்மொழியை படிக்க முடியாமல் குறைகள் ஏற்படும். இந்தியா ஒரே நாடல்ல. இந்தியா பல்வேறு இனக்குழுக்களையும் மொழி குடும்பங்களையும் கொண்ட நாடு. இதனாலேயே இந்தியாவை துணை கண்டம் என்று அழைக்கிறோம். இதனால்தான் ஒரே மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக நம்மால் ஏற்க முடியவில்லை. தேசிய கீதமான ஜனகணமன பாடலும் தேசத்தாய் வாழ்த்தாக பாடப்படும் வந்தே மாதரம் பாடலும் இந்தியில் இயற்றப்பட்டவை அல்ல. இந்தி மொழி முன்னேறிவிட்டது என்று உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி எவ்வளவுதான் பேசினாலும் இந்தியின் நிலை இதுதான். 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான மொழி என்னுடையதாக இருக்கும்போது அதை பொது மொழியாக என்னால் ஏற்க செய்ய முடியாத சூழ்நிலையில் நன்றாக முன்னேறிவிட்டது, இந்தியை பொது மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று உள்துறை அமைச்சர் பேசுவதால் எனக்கு ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்வது எப்படி? இந்தியை ஆட்சி மொழியாக திணிப்பது இந்தி பேசும் மாநிலங்களுக்கு திட்டவட்டமான நிரந்தரமான சாதகமாக அமையும். இதைதான் ஒரிசாவை சேர்ந்த தாஸ், டாக்டர் சுப்புராயன் போன்றோர் இந்திய அரசியல் நிர்ணய சபையிலே கூறினர். மாநிலங்களவையில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்ட போது எனது நண்பர் அவினாசிலிங்கம் செட்டியார் தனது எச்சரிக்கை குரலை எழுப்பினார். ஆகையால் இந்தி எதிர்ப்பு திமுகவால் மட்டுமே எழுப்பப்பட்டது என எண்ணாதீர்கள். இந்த பிரச்சனையில் திமுக சிறிய பங்கை மட்டுமே வகிக்கிறது.